தென்காசியில் அதிமுக சார்பில் விடியா திமுக அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். அதிமுக தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் விடியா திமுக அரசை கண்டித்தும் முதலமைச்சர் பதவி விலக கோரியும் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி ஆகியோர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் அங்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் கைது செய்யப்பட்டனர். கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என கூறியும் நீலகிரியில் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR அர்ஜுனன், சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் முக்குராந்தல் பகுதியில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை கண்டுகொள்ளாத திமுக அரசை கண்டித்து விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விடிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிமுக ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் மேடை அமைக்க அனுமதி மறுத்ததோடு கழக நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மேடை அமைக்கக்கூடாது என ஏவல் துறையினர் கட்டுப்பாடுகளை விதித்தனர். இதையடுத்து லாரியை கொண்டு வந்து நிறுத்தி அதன் மேல் நின்று அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றனர். அதற்கும் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் அவர்களுடன் அதிமுகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்களை தடுக்க தவறிய விடியா திமுக முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, சேவூர் ராமச்சந்திரன், முக்கூர் சுப்பிரமணியன், S ராமச்சந்திரன், மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் உட்பட கழக நிர்வாகிகள் 7000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விடிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய கையாளாகாத விடியா திமுக அரசை கண்டித்து தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தசாமி, சம்பத்குமார் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் தவறை ஒப்புக்கொள்ளாமல் எதிர்க்கட்சியை குற்றம் சாட்டுவதையே திமுக பண்பாடாக வைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் விடியா திமுக அரசை கண்டித்தும் ஸ்டாலின் பதவி விலக கோரியும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, மாவட்ட செயலாளர்கள் ஆதி ராஜாராம், டி நகர் சத்யா, விருகை ரவி, பாலகங்கா, RS ராஜேஷ், வேளச்சேரி அசோக், வெங்கடேஷ் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பினர். அதிமுக சார்பில் கள்ளச்சாராயம் உயிரிழப்பு சம்பவத்தை கண்டித்து கிருஷ்ணகிரியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய திமுக அரசு பதவி விலக கோரியும் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை முன்னிலை வகித்தார். மேலும் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக்குமார், தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் MGR திடலில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன், வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு, முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன், சின்னப்பன் உட்பட கழக நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விடியா திமுக முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பலர் உயிரிழந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக கோரி விருதுநகர் மாவட்டம் தேசப்பந்து மைதானத்தில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர்.